தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம், நம்பியூர்லேருந்து இந்த எலத்தூர் இருக்குதுங்கள்ல, அந்த எலத்தூரில் நம்பியூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 20 அடி மண் தட வசதி கொண்ட 20 அடி அகலமுள்ள மண் தட வசதி கொண்ட 1 ஏக்கரை 48 சென்ட் காலி நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க, இந்த 1 ஏக்கரை 48 சென்ட்டுக்கு குபேர மூலை இதுதான். குபேர மூலை கட்டாவில் நல்லா இருக்குது. குபேர மூலையிலேருந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாயு மூலை, இந்த பக்கம் உங்களுக்கு அக்னி மூலை, அந்த பக்கம் ஜல மூலை, எதுவுமே கட்டாகலைங்க. ஒரு சச்சதரமாக வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் கிழக்கு சரிவில் நல்ல ஒரே வயல் முறையாக அமைஞ்சிருக்குதுங்க. என்னென்னா காலி நிலம் தாங்க. இதுக்கு வந்து தண்ணி சோர்ஸுக்கு எதுவுமே இல்லை, நாம் தான் வந்து ஏற்பாடு பண்ணிக்கணும். இப்போ இந்த காட்டுக்கு மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு, கிழக்கு திசையில் பார்த்திங்கன்னா பொபில தோட்டம், அதேமாதிரி வடக்கு திசையிலையும் வாழைத்தோட்டம், தெற்கு திசையில் மட்டும் வெறுங்காடு. அது ஏதோ கொஞ்சம் வெள்ளாமல் இல்லாமல் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, அது குறை கிடக்கிற மாதிரி கிடக்குது. அதுக்கு அந்த பக்கம் தெற்கு திசையில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு. இப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த காடு. இப்போது நம்ம இந்த காட்டுக்கு உண்டான குபேர மூலை தான். இதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான், நூல் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே வராதுங்க. மண்ணை பாருங்கள், ரத்த மாட்டை. இந்த மாரியம்மன் கோயிலில் கிடாய் வெட்டிட்டு போனோம்னா அந்த ரத்தமெல்லாம் தேவஞ்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு சில எல்லா இடத்துல பார்த்திங்கன்னா கருகருன்னு கிடக்கு. இந்த அதிகமாக ரத்தம் தேவஞ்ச இடத்துல பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும். அந்த சிகப்பே தாங்க, அப்படியே தாங்க இருக்குது மண். உதாரணம் எப்படியெல்லாம் சொல்கிறேன்னு பாருங்கள். அப்படி வருது மாரியம்மன் கோயில் எங்களுக்கு பூச்சாட்டுறோமா, அதனால் மாரியம்மன் கோயில் நினப்பு வந்துடுச்சு எனக்கு. இப்போது குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு நான் பார்க்க வந்த காட்டுக்கு தெற்கோட்டு பொலியில் போயிட்டுருக்குறேங்க. அதாவது மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி போயிட்டுருக்குறேங்க. எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே இல்லைங்க. சும்மா ஜம்முன்னு இருக்குது காடு, அருமையாக இருக்குது. ஒரே நேர் நூல் பிடிச்ச மாதிரி. இதுதாங்க இந்த பொவியல் தோட்டம் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு அக்னி மூலைங்க. அக்னி மூலை நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, கட் ஆகலை. பக்கத்து பாருங்கள் பொவியல் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாங்க, மண் அப்போ ஏற்பட்ட மண்ணுங்க, நல்லா அருமையான செம்மண். இது தோட்டம் தக 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 தகன்னு இருக்குதுங்க. அப்புறம் இப்போ நம்ம வந்து அக்னி மூலையில் இருக்கிறோமா, அக்னி மூலையிலேருந்து ஜல மூலைக்கு ஒரே நேர் தாங்க. அதுவும் நூல் பிடிச்ச மாதிரி. சும்மா பென்சிங் பண்ணிங்க, ஒரு போரை போட்டு சர்வீஸ் வாங்கி வெள்ளாமை பண்ணணும்னா அந்த மண்ணுக்கு சொன்ன மாதிரி வருங்க வெள்ளாமை. அப்படி இருக்குது காடு. கம்பி வேலி போட்டாவே இந்த காட்டை பார்க்குறதுக்கு 2 கன்று பத்தாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குதுங்க காடு. உங்களுக்கே தெரியும் நான் எத்தனை ஊர் போகிறேன், இங்கெல்லாம் வரேன்னு. இந்த அளவுக்கு வர்ணிக்கிறேன்னா காடு அப்படி இருக்குதுங்க. வெறுங்காடாக இருந்தாலும் பாருங்கள் எப்படி பரப்பளவில் சும்மா சரியாக இருக்குது பாருங்கள். ஊரடி காடு தாங்க. அக்கம் பக்கத்துலலாம் வீடு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு வந்து ஒரு 500 அடி தூரம் தாங்க. மெயின் ரோடுங்க, பஸ் போகிற மெயின் ரோட்டுக்கு ஒரு 500 அடி தூரம் தாங்க. அதே மாதிரி பெரிய வைக்காலுக்கு 500 அடி தூரம் தாங்க. இந்த இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டிலேருந்து இந்த எல்பிபி பெரிய வாய்க்கால் இருக்குதுங்கள, பவானி சாரிலேருந்து போகிற பெரிய வாய்க்கால், அந்த வாய்க்காலுக்கு 500 அடி தூரம் தான் பாருங்க. இதுதான் ஜலமூலையும் கட்டாவில். ஜலமூலை சைடில் அடுத்த காட்டில் ஒரு கருச்சாமி கோயில்னு இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கணத்தில் போட்டுக்குங்க. இது நம்ம காட்டுக்குள்ளே வராதுங்க, அடுத்த காட்டில் தான் இருக்குது, பார்த்துக்குங்க. இதுதான் ஜலமூலையும் கட்டாவில். ஜலமூலையிலிருந்து வாயு மூலைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே நூல் பிடிச்ச மாதிரி தாங்க காடு. அப்படி நான் தான் சொன்னேனே, பொட்டி மாதிரி இருக்குதுங்க காடு. பாருங்க இப்போ இருக்குன்னு தக 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 தகன்னு இருக்குதுங்க. அப்புறம் இதுக்கு தடம் வந்து பார்த்திங்கன்னாங்க, இதில் வந்து 20 அடி தடம் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து இந்த காட்டுக்காரரு இது இந்த ஜலமூலை சைடுக்கு, இப்போ நம்ம இதுதான் ஜலமூலைங்க. இந்த ஜலமூலையிலிருந்து
இந்த வண்டி பாதை தெரியுதுங்களா, இதுலேயே வந்து அந்த ஒரு வீடு மாதிரி இருக்குதுங்க, அதுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கிற தடம், அந்த தடத்தில் அதை 20 அடி தடம். இப்போ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 அடி தாங்க தார் ரோட்டுக்கு. அந்த வண்டியெலாம் போகுது. மெயின் ரோடு தார் ரோட்டுக்கு 400 அடி தான் வரும் அந்த வீட்டிலேருந்து. இங்கே இந்த பக்கம் 100னா கரெக்டாக இங்கேருந்து 500 அடிங்க. தார் ரோட்டுக்கும் சரி, பஸ் போகிற தார் ரோட்டுக்கும் சரி, அந்த பக்கம் பெரிய வாய்க்காலுக்கும் சரி, இப்போ நாம் நிற்கிற இடத்துலேருந்து 500 அடி தான் வரும். இந்த பக்கம் பாருங்கள், கத்திரி தோட்டம், பொவியில தோட்டம், மக்காச்சோளம், இப்படி எல்லாம் பரவலாக எல்லாமே வந்து தோட்டம் தாங்க. என்ன காரணம்னா பெரிய வாய்க்கால் பக்கத்தில் இருக்குது, நிலத்தடி நீர் மட்டம் நல்லா இருக்குது. நாம் வந்து இந்த காட்டுக்கு போர் போட்டோம்னா நல்ல முறையாக தண்ணி ஆகிருங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ தடம் பார்த்துட்டிங்களா, 20 அடி தடம். மெயின் ரோடு பஸ் ரோட்லேருந்து 500 அடி தூரத்துக்கு இந்த காட்டுக்கு. இப்போ ஜலமூலையிலேருந்து வாயுமூலைக்கு போயிட்டுருக்குறோம். வடகோட்டு பொலியில் நான் சொன்ன மாதிரி இந்த காட்டை சுற்றி எல்லா பக்கமுமே தோட்டம் தாங்க. தோட்டம், தோப்பு இப்படி தான் இருக்குது. காடு நல்லா சிறப்பாக கிழக்கு சருவில் அமைஞ்சிருக்குதுங்க. வாயு மூலைக்கு வந்துட்டேங்க. எந்த மூலையும் கட்டாகலைங்க. இந்த 1 ஏக்கரா 48 சென்ட்டுக்கு எந்த மூலையும் கட்டாகாமல் இருக்குது. அருமையாக இருக்குது. நம்பி வாங்கலாங்க. விலையை சொல்லிடுறேன். இது தாங்க வாயு மூலையும் கட்டாகல, ஜம்மன் இருக்குது. பக்கத்தில் தென்னந்தோப்பு. இதிலிருந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி குபேர மூலைக்கு ஒரே நேர் தான். காடு வந்து சிறப்பாக இருக்குது, ஒரே வயல் முறையாக. விலை வந்து பார்த்திங்கன்னாங்க, 1 ஏக்கர் விலை வந்துங்க 65 லட்சம் சொல்கிறாருங்க. எவ்வளோ சொல்கிறாரு? 1 ஏக்கர் விலை 65 லட்ச ரூபா சொல்கிறாரு. மொத்தம் வந்து 1 ஏக்கர் 48 சென்ட்டுங்க. இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாம், உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். மற்றபடிக்கு உற்றார் உறவினர் நண்பர்கள் யாராவதுக்கு நிலம் சம்மந்தம் ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மனசு இருந்து மார்க்கம் இருந்தால் நம்ம அந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க வழக்கம் போல். டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, தலைப்புலேயும் சரி என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.